Taste the Daily. மாவட்டம் பன்னூர் பகுதியில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் படிகளில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்து வருகின்றனர். பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் நேரத்தில் ஒரே ஒரு அரசு பேருந்து மட்டுமே இயக்கப்படுவதால் படிகள் ஜன்னல்களில் தொங்கியபடி மாணவர்கள் பயணம் செய்கின்றனர். விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் போக்குவரத்து துறையின் அலட்சியமே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் தாலுகாவில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக ஊர் மக்கள் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தொண்டராயன்பாடி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 150 பேர் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பித்திருந்த நிலையில் வசதி படைத்தவர்களுக்கும் இடம் உள்ளவர்களுக்கும் என 40 பேருக்கு மட்டுமே பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பின்தங்கிய நிலையில் உள்ள மக்கள் பூதலூர் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மேலும் மக்கள் நலனை சிறிதும் கருத்தில் கொள்ளாமல் செயல்படும் மாடல் அரசால் தாங்கள் மிகவும் வேதனைக்குள்ளாவதாக வருத்தம் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் ஆனைமலை பேரூராட்சிக்கு உட்பட்ட 7வது வார்டு திமுக பெண் கவுன்சிலர் சாலையில் தர்ணா செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தங்கள் பகுதிக்கு 7 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் கழிப்பிட வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் எதுவும் நடைபெறாமல் சுகாதார சீர்கேடு நிலவுவதாக குற்றம் சாட்டிய திமுக பெண் கவுன்சிலர் சாந்தி, பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சுவாமி தங்கள் பகுதிக்கு வர வேண்டும் என சாலையில் தர்ணா செய்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அவர்களது கட்சியைச் சேர்ந்த பெண் கவுன்சிலரே தர்ணாவில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. குப்படி போய் எங்க வாழ் இருந்து அதை கிளீன் பண்ணி தர சொன்னா அதுக்கு முன்னாடி எந்த முயற்சியும் பண்ணாங்க. யாராச்சும் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அமைதியா இருங்க, 2 நாளைக்கு போறங்க பாத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் வார்டு பக்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கு பாத்ரூம் இல்லைங்கன்னா குழந்தைங்க ரோட்ல போறாங்க, எல்லாம் பெரிய பிள்ளைங்க, 4 வருஷம் ஆச்சு பாத்ரூம் கட்டி தர சொல்லி. அவங்க உங்களில இருந்து விட்டுருவாங்க ரோட்ல தான் பாத்ரூம் போயிருக்காங்க. வேணா இப்ப வேணாலும் வாங்க பாத்ரூம் இருக்குன்னு பார்க்கலாம். எத்தனை தடவை கேட்க முடியும்? ஒரு தடவை என்னோட வீட்டுக்கு நான் பாத்ரூம் கட்டி தர சொல்லி கேட்கறேன். ஸ்கூலுக்கு பாத்ரூம் கட்ட முடியாதுங்களா? அந்த கிப்படி பாஸ் சுத்தம் பண்ண முடியாது அவங்களால. வரட்டுங்க, நான் வந்து எங்களுக்கு உண்டான கோரிக்கை அவர் சொல்லி எம்பி அவர்கள் வரட்டும், வந்து என்னோட கோரிக்கை நிறைவேற்றட்டும். அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சுக்கிறேங்க. மதுரை மாவட்டம் அவன்யாபுரத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய கட்டிட பணிகளுக்காக பொதுப்பாதை தகரம் வைத்து அடைக்கப்பட்டுள்ளது. கட்டிட பணிகள் முடிந்து 2 ஆண்டுகளாகியும் தகரம் வைத்து அடைக்கப்பட்ட பொதுப்பாதை அகற்றப்படாமல் உள்ளதால் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அத்துடன் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய கட்டிடத்துக்கு அருகே தனியாருக்கு சொந்தமான 1.5 அடி இடத்தை லஞ்சம் தர மறுப்பதால் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு பொறியாளர் ஆக்கிரமித்து இடித்ததாகவும் கூறப்படுகிறது. ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதிலேயே குறியாக இருப்பதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். நிலுவையில கேஸ் வர இருக்கு. இதை மீறி ஒரு அதிகாரியை இடிச்சா என்ன பண்றது? அதிகாரி பேர் வந்து குவேந்திரன், இன்னொரு கும்பையா பாண்டியன், ஆதீஸ்வரி. கேட்டால் லஞ்சம் கேட்டா எனக்கு காசு கொடுக்க மாட்டேங்குது. நாங்க என்ன பண்றது? நாங்க ஒரு 7 லட்சம் கொடுக்க முடியாதா? அண்ணா அன்னிகளா கேட்குறாங்க. இது வந்து எந்த வேலை நியாயம் தெரியல. அரசு எந்த அளவுக்கு இது பண்ணுதுன்னு தெரியல. ஏன்னா முதல்வருக்கு இந்த கடிதம் தபால் போட்டிருக்கோம், கலெக்டருக்கும் கொடுத்துருக்கோம். இது பொது நடவாக எப்படி கவர்மெண்ட் எடுக்கும்? இது எந்த வேலை நியாயம்? ஒரு சின்ன ஒரு செவல் இடிக்கிறவங்க சொல்றது வந்து பொது நடவாக எப்படி எடுக்கலாம்? இது எந்த வேலை சாத்தியப்படும் சொல்லுங்க பார்ப்போம்.